அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. முதல்வர் விஜய் தலைமையில் இன்று நடக்கக்கூடிய எம்பிக்கள் கூட்டத்திற்கு தீவிர ஏற்பாடுகள் நடந்து வரதா முக்கிய தகவலை பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் பாஸ்கரன் இணைந்திருக்கிறார். பாஸ்கரன் வணக்கம். மேலும் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். யாரெல்லாம் இப்போ வரைக்கும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்கான அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகிருக்கு? மத்திய அரசு மத்தியஸ்த அடிப்படையில மறுமுறை பணிகள் மேற்கொள்வதற்குண்டான நடவடிக்கையில ஈடுபட்டு வருகிறது. அதனால் தமிழகத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து விவாதிப்பதற்கு தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில சென்னை கலைவாணர்ல பிற்பகல் 3 மணி அளவுல எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய். தமிழகத்தைச் சேர்ந்த மக்களவை மாநிலவை உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இந்த கூட்டம் என்பது 3 மணி அளவுல கலைவாணர்ல தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில இந்த கூட்டம் என்பது நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்துல தற்போது வரை காங்கிரஸ் 12 மக்களவை மாநிலவை உறுப்பினர்கள், பிசிக 2, ஜிபிஐ 2, சிபிஎம் 2, மதிமுக 1, ஐயுஎம்எல் 1 என்ற அடிப்படையில மொத்தம் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்துல கலந்து கொள்வதற்காக சம்மதம் தெரிவித்ததற்காக அவர்கள் பங்கேற்கிறார்கள். தமிழகத்துல தற்போது மொத்தமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை மாநிலவை 57 எம்பிக்கள் இருக்காங்க. இது மக்களவையில 39 பேர், மாநிலவையில 18 பேர், திமுக சார்பில் மக்களவையில 22 பேரும், மாநிலவையில 8 பேரும், மொத்தம் 30 பேர் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை மக்களவையில 9 பேரும், மாநிலவையில 3 பேரும், மொத்தம் 12 பேர். அதிமுகவுல மாநிலவை மட்டும் உறுப்பினர்கள் 4 எம்பிக்கள் இருக்காங்க. இதே போல சிபிஐ, சிபிஐ, சிபிஎம், விசிக ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 எம்பிக்கள் இருக்காங்க. மதிமுகவுக்கு 1 எம்பி இருக்காங்க. ஐயுஎம்எல் கட்சிக்கு 1 எம்பி இருக்காங்க. பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மையம் இந்த கட்சிகளுக்கு தலா 1 எம்பிக்கள் இருக்காங்க. தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில 20 எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்காங்க. அதே நேரத்துல ஒரு 37 எம்பிக்கள் இந்த கூட்டத்துல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்காங்க. திமுக, அதிமுக, பாமக, மக்கள் நீதி மையம், தேமுதிக இந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் கலந்து கொள்வது இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டு எடுத்திருக்காங்க. ஆனால் மத்திய அரசு மறுவரை சம்பந்தமாக ஒரு உத்தேசத்தினான நிலையை எடுத்திருக்காங்க. அந்த வகையில மறுவரையால் தமிழகத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மக்கள் தொகை அடிப்படையில பிரதிநிதித்துவத்தை நிர்ணயிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த வகையில அதனுடைய தாக்கத்தை குறித்து ஆலோசிப்பதற்காகத்தான் தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் என்பது 3 மணி அளவில் நடைபெற உள்ளது. சென்னை கலைவாணரங்கில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.